கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. Say my name. Goddamn right. ஹலோ மக்களே, நான் மொதல் வீடியோ போட்டு அது நல்லா வியூஸ் போயிருந்துச்சு. நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய பேர் நிறைய கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. எப்போ இந்த வீடியோவில் நம்ம ஏகே நடித்து தமிழ்லேயே பெரிய பிளாக் பஸ்டரான ஒரு படம் தான் வரலாறு. இந்த வரலாறு படத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோமான்னா அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. ஜோக் இல்லையா? இந்த படம் பார்த்துட்டு ஒடிசாக்காரனுக்கு என்ன பிரச்சனையோ தெரில, ரீமேக் பண்ணுறேங்கிற பேரில் ஏதோ ஒரு கருமத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த படத்தை தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். வரலாறு படத்தையே ஒஸ்ட்டாக ரீமேக் பண்ணால் ஒடியா வசனை பார்ப்போம். உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை தான். அப்போது ஆரம்பிக்கலாமா? நம்ம தமிழ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம கனியா டான்ஸ் ஆட நம்ம ஏகே வாயில் பைப் வச்சுட்டு சும்மா ஸ்வாகாக பார்த்துக்கிட்டு இருப்பார். மாசாகவும் இருக்கும் அந்த சீனே பார்க்குறதுக்கு. இதுவே நம்ம ஒடியா வெர்ஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இந்த ஹீரோக்கு இவ்வளோ தான் போதுமா நினச்சாங்களான்னு தெரில, அப்படியே சும்மா நார்மலாக ஓப்பன் பண்ணிடுறாங்க. யார்ப்பா இவன்? பவர் ஸ்டார் தம்பி 4 ஸ்டார் மாதிரி இருக்கான். இவனுங்க எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்கே இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டுது. திடீர்னு வந்து நம்ம வாழ்க்கையில் விளையாட்டு போயிடுறானுங்க. மனசை கல்லாக்கிக்கிங்க. இப்போ நான் இந்த படத்தோட ஹீரோவை காட்ட போகிறேன். இவர் தான் நம்ம ஒடியா வெர்ஷனோட ஏகே. நிறைய பேர் இதை கேட்டதுக்கே காண்டாகலாம், ஆனால் இந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் எவ்வளோ காண்டாவேன். நம்ம தமிழில் வந்த வரலாறில் ஏகே காமிச்சோடனே ஒரு இன்ட்ரோ சாங் ஒன்று வச்சுருப்பாங்க. இதுலேயும் இன்ட்ரோ சாங்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். என்னடா டான்ஸ் ஆட சொன்னால் வயிற்ற காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உங்கள் ஊரில் டான்ஸ் ஆடா? எப்படா அதெல்லாம் பார்க்குறீங்க? இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்கே பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்குது சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். நம்ம தமிழ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் புத்தாபுரங்கிற ஊருக்கு போய் நம்ம அசின்ட்டை ஏமாந்துருவாங்க. அந்த சீக்வன்ஸே பார்க்க நல்லா காமெடியாகவும் நல்லா சூப்பராகவும் போகும். பிடிக்கலன்னு நினைக்கிறேன், வரல. ஆனால் இதே ஒடிசா வெர்ஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒடியா அசின் காசு கொடுக்க வந்தால் எனக்கு காசெல்லாம் வேணான்னு சொல்லி நம்ம ஒடியா ஏகேவை கட்டி பிடிச்சி மாட்டி விட்டுருது. இதனால காண்டான நம்ம ஒடியா ஏகே ஒடியா அசினை தூக்கிட்டு ரூம்குள்ளே போயிடுறார். கல்யாணம் ஆக வேண்டியவன் இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல நான் அவனை கெடுத்து விட்டேன். நான் உன்னை கெடுத்தேன். இப்போ நீ கெடுத்த இல்ல நானா? அடி போடி போடா. அவன் எவ்வளோதான் காரி துப்புனாலும் எனக்கு அவன் தான் வேணும்னு நம்ம ஒடியா அசின் அவங்க வீட்டுக்கே வந்துடுது. இந்த படத்தையே இவங்க லோ பட்ஜெட்டில் எடுக்கல, நோ பட்ஜெட்லேயே எடுத்திருக்காங்க இந்த படத்தையே. இந்த பாட்டை பாருங்களேன், எங்கேயோ பார்க் இருந்திருக்கு, அந்த பார்க்கு பூட்டி வச்சுருந்த நேரத்தில் போய் பாட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இவங்க. நம்ம
நம்ம வரலாறு படத்தில் நம்ம ஏகேவை பார்த்துட்டு ஒரு பாட்டியம்மா இவன் என் பேரேன்னு சொல்லி பின்னாடியே ஓடும். இதை ஒடியா வருஷன்ல எடுத்து வச்சிருக்கிறாங்க. அது நீங்களே பாருங்களேன். வா ஓட்கா வேணும்னா கடைக்கு போகணுமா? இவன் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்க ஓட்கான்ட்டு. அவன் பின்னாடியே ஓடினா மட்டும் ஓட்கா வாங்கி தந்துருவானா அவன்? நீ பொத்திட்டு உட்கார்ற. நம்ம தமிழ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவுக்கு மென்டல் ஹெல்த் சரியாக இருக்கான்னு அவங்க அப்பாவே வந்து டாக்டர்கிட்ட வந்து கேட்பாரு. இந்த தமிழ் வெர்ஷனில் ஒரு டாக்டர் வருவார், அவரை பார்த்துக்குங்க. ஒடியா வெர்ஷன்லேயும் டாக்டர்னு ஒருத்தனை காட்டுறாங்க. அவங்க நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்கான்னு. ஏய் யாரா அவன்? வாயில் ஃபுல்லாக பான்ட்ராக்க போட்டு பால்டாயில் வாயில் ஊற்றுன மாதிரியே இருக்கான். இவன்லாம் டாக்டராடா? இவனையெல்லாம் இந்த சீனில் போட்டுருக்கக்கூடாது. இந்த படத்தை ஸ்டார்டிங்கில் அந்த முகேஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வருவான்ல, அவனுக்கு பதிலாக இவனை போட்டிருக்கணும். அடுத்தாட்டி இதெல்லாம் கூட்டின்னு வராதிங்க. தமிழ் வெர்ஷனில் இந்த சீனில் தான் தெரியும் மூணாவதாக ஒரு ஏகே இருக்காரு அப்படின்னு. இந்த படத்துலேயும் மூணாவது ஏகேன்னு ஒருத்தனை காட்டுறாங்க. இந்த கருமத்தை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு டெமோ காட்டுறேன் பாரு. என்ன பண்ண போற? பாரு. ஐயோ அப்படியே உன் மூஞ்ச பாரு. ஐயோ தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆனால் படத்தில் இதுவரையும் காமிச்சது சும்மா ட்ரெய்லர் தான். இனிமேட்டு தான் மெயின் பிக்சரே இருக்குது படத்தில். இவன் என்னடா ஏகே மாதிரி ஆட சொன்னா அரலூஸ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். என்னமா ஆடுறேன்? அந்த ராஜ பெருமானே நேர வந்த மாதிரி எனக்கு தோன்றதுடா. நாளைக்கு முறப்படி இந்த படத்தில் தமிழ் வெர்ஷனில் சும்மா ஏகே சும்மா அட்டகாசமாக பண்ணியிருப்பாரு. இவன் என்னடான்னா அரலூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் மூஞ்ச பார்த்தா தோசை சாப்பிட்ற ஆசையே போயிடும் போல. இவனை மட்டும் ஊர்க வைக்க உதவா முதலாளி. வச்ச உடனே ஓடி போயிடணும். இதே சீனில் தான் நம்ம ஏகேவுக்கு பொண்ணு பார்க்குற சீன் வச்சுருப்பாங்க. ஒடியா வெர்ஷன்லேயும் இந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அது பாட்டி மாதிரி இருக்குது. ஆமாம், இவர் தாத்தா மாதிரி இருக்காது, அது பாட்டி மாதிரி இருக்குது. பொருத்தம் கரெக்டாக தான் இருக்கும். ஏண்டா காட்டி அன்னைக்கு போறவனே இந்த ஏழோ கர்மாந்திரத்தை எல்லாம் ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உன் பேர் என்ன? சங்கீதா. சங்கூதர வயசுல சங்கீதா. இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். ஓடி வா. நம்ம தமிழ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏகே சும்மா அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. சொல்லுமா, என்னை எத்தனை பேர் பார்த்துட்டு போனாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க? தோ போன ஒன்று ஃபோன் பண்ணுறேங்க, தரகர்கிட்ட சொல்லி அனுப்பட்டுமா, போயிட்டு லெட்டர் போடுறாங்க. இது ஒடியா வெர்ஷன்லேயும் எடுத்து வச்சுருக்குறாங்க. அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். டேய், இந்த தாத்தாவுக்கு இந்த பாட்டியம்மா தான் அம்மாவாடா? இது அம்மாவா போட்டிருக்கக்கூடாது இவங்களை. இவங்களுக்கு இவர் தான் ஜோடியாக போட்டிருக்கணும். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. இந்த கல்யாண சீனில் நம்ம ஏகே நடந்து வருவார். இவனும் நடந்து வரேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நம்ம ஊர்லெலாம் குடிச்சிட்டு நிற்க முடியாமல் நடந்து வருவாங்கல்ல, அந்த மாதிரி நடந்து வரேன். என்னடா இது? அம்மா இறந்தோடனே அம்மாவோட ஃபோட்டோவெல்லாம் பார்த்து நம்ம ஏகே கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பாப்புல. ஆனால் இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருக்குறாங்க. அது எப்படி இருக்கு நீங்களே பாருங்களேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்டா, இந்த படத்தையெல்லாம் சிரிக்காமல் பார்க்குற இருக்கான் பார்த்தியா, அவனுக்குலாம் சீரியஸாக ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு தான்டா அர்த்தம். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு
மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. ஏன்னா வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே போயிடுறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய். Say my name. கெட்ட பைய தரவன். Goddamn right.